டஃப் டைம்ஸ்ல யாராவது உங்கள டார்ச்சர் பண்ணக்கூடிய நேரங்கள்ல எப்படி உங்கள அமைதியா வச்சுக்கணும்? உங்க மனத அமைதியா வச்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ டஃப் டைம்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆப்வியஸ்லி இருக்குது தான். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் போகுது. வெளியில போனா பிரச்சனை வருதுன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துறவுமே முடியாது. சோ பிரச்சனை அப்படின்றது ஸ்டாக்னன்ட்டா எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதுல இருந்து நம்ம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரங்கள்ல அத நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபேஸ் பண்றதுல வந்து நம்மளுக்கு ஒரு மாரி ஆங்ஷியஸ் ஆயி, கத்தி, உருண்டு, பரண்டு, அழுது அப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம ப்ராப்ளம் நம்மள டிஃபைன் பண்ண போறது கிடையாது. அந்த ப்ராப்ளத்த நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது தான் நம்மள டிஃபைன் பண்ணுது. சோ இந்த 5 டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி உங்க மன நிம்மதிய வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது. சோ நம்பர் 1 டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்பொழுது அமைதியா இருந்துருங்க. சோ அமைதியில இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க பேசினா கூட ஒரு பெர்சனுக்கு கேட்காது. அந்த மாதிரி நீங்க அமைதியா மெயின்டெயின் பண்ணும்பொழுது உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆப்வியஸ்லி எஸ், நீங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்க போறது கிடையாது. அந்த சிச்சுவேஷன நீங்க ஃபேஸ் பண்ண தான் போறீங்க. பட் இனிஷியலி நீங்க காமா இருந்து எத்தன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசணும், என்ன சொல்லி இத புரிய வைக்கணும் அப்படின்னு 2டே வார்த்தையில புரிய வைக்கவும் முடியும். படபடன்னு பேசி புரிய வைக்காம இருக்கவும் முடியும். அதனால அமைதியை மெயின்டைன் பண்ணுங்களேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த அமைதியில இருந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கம்ஃபர்டபுளான டைம்ல 2 பேரும் ஒரு விஷயத்த பேசியோ, இல்ல வாட் எவர் த சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்றதுக்காக போறீங்களோ, உங்க மனசு, உங்க மைண்டே உங்களுக்கு ஒரு பாத்த வந்து காட்டும். அத நீங்க வந்துட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 2 நல்லா மூவ் பண்ணுங்க. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் நடங்க, பாடிக்கு எக்சர்சைஸ் குடுங்க. அது உங்கள ரொம்ப காமா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்றீங்களா? டப்புன்னு எந்திரிச்சு ஒரு 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 வாக் போயிட்டு வாங்களேன். உங்க மனசுக்கு இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்பர் 3 அம்மா கிட்ட போய் வயித்த வலிக்குதுன்னு சொன்னா, அந்த போன பார்க்கறதுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஆக்சுவலி உண்மைதான். உங்களுக்கு ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கும் பொழுது, இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சும்மா உட்காருங்க. இல்லன்னா ஏதாவது புக் படிங்க. இந்த கேட்ஜெட்ஸ் இல்லாத ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில ஈடுபடுங்க. ஒரு குழந்தையா மாறி ஏதாவது பசில் கூட விளையாடுங்க. அந்த மாதிரி கேட்ஜெட்ஸே இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்களேன். உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு அமைதி கிடைக்கும். நம்பர் 4 உங்க பாடிக்கு நல்ல சாப்பாட்ட குடுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஹெல்த் அப்படின்றதே இந்த உணவு தான். என்னைக்காவது ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்தோ, இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருந்தோ, 1 டே பிரேக் போட்டு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்ட நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. கூகுள் வந்துருச்சு. என்ன சாப்பிட்டா என்ன சத்து எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. சோ சத்தான உணவ நீங்களே பண்ணி சாப்பிடலாம். அந்த குக் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை வரும். இல்ல வீடுகள்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, "இல்ல சத்தான உணவு சமைச்சு குடுமா. சோத்த போடுமா" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தூக்கம் வரும். எல்லாம் அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். கமலஹாசன் அவர்கள் சொல்ற மாரி. சோ நம்பர் 5 கஃபைன், சுகர் இதனுடைய இன்டேக்க நீங்க தொடர்ந்தே மினிமைஸ் பண்ணுங்களேன். லைஃப் லாங் நீங்க ஒரு அமைதிய வந்து பாப்பீங்க. சோ அடிக்கடி காஃபி, டீ குடிக்கிறது, சுகர் போட்டு குடிக்கிறது, சுகர் போட்டு ஜூஸ் குடிக்கிறது, சாக்லேட் சாப்பிடுறது இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட்டா எனக்கு ஒரு ஒரு மைண்ட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் லாங் டர்ம்ல அது உங்கள அப்படியே புடிச்சு கீழ இழுத்துட்டு இருக்குது. சோ இந்த கஃபைன், சுகர் எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே உங்க மனநிலை அமைதியா இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.